எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் இந்த ஃபண்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்படின்னா, 25 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 10,000 ருபீஸ் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து 40 லட்ச ரூபாய் கிட்ட உயர்ந்திருக்கும். அதாவது 12 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பீங்க, அதோட மதிப்பு 40 லட்சமாக ஆயிருக்கும். 21% மேலே ரிட்டர்ன்ஸ். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏன் கான்ட்ரா ஃபண்ட்னா என்ன, பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு எந்த ஏஎம்சியாக இருந்தாலும் கான்ட்ரா ஃபண்டுன்னு வச்சுக்கலாம், வேல்யூ ஃபண்டுன்னு வச்சுக்கலாம். வேல்யூ ஃபண்டுனா வேல்யூ உள்ள ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஏறும் போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே தான். பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ஃபேவரபிள் இல்லாத செக்டார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபேவரபுளாக இல்லை. அப்போது இந்த ஃபண்டு வந்து ஐடியில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட் 6 மந்த்ஸில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் நிறைய எஃப்ஐஏஎஸ் செல் ஆஃப் பண்ணும்போது இவங்க அதில் வந்து வேல்யூ இருக்குன்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக இந்த ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் ரிஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் எப்போவுமே ஒரு செக்டார் ரொட்டேஷன் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐடி செக்டார் வந்து கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் போன வருஷம் ஃபுல்லாக செல் ஆஃப் நடந்தது. இது இப்படியே இருக்காது, இன்க்ரீஸ் ஆகணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ரொட்டேஷன் மாதிரி இன்க்ரீஸ் பீக் ஆகும், திருப்பி குறையும், திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனிஸும் இந்த செக்டர் ரொட்டேஷனில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை அப்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிவிட்டு எதை வேல்யூ பிக் பண்ணுறது, க்ரோத் ஸ்டாக்கா வேல்யூ ஸ்டாக்கா, அப்புறமா எது போட்டால் நல்லது, இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் யோசிக்கிறதுக்கு பதில் இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு எஸ்ஐபியோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிலையான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங். உலகத்தில் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக ஐடி செக்டார் அப்படியே போயிடும் அப்படின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஐடி செக்டாரில் எந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒன்ஸ் யூஎஸில் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஐடி செக்டார் ஃபேவரபுளாக மாறும்போது சரன்னு அந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் உடனே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபார்மசிட்டிக்கல் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்மாவோட கம்பெனி ரிட்டர்ன்ஸும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மூலமாக இந்த கான்ட்ரா ஃபண்டில் ஃபார்மா அலோகேஷன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி தான் இந்த எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் இப்போதைக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் சொல்லிட்டேன். ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷனில் இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இல்லை உங்கள் பசங்க கல்யாணம் அப்படின்னு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணையில் ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக இந்தியா இன்னும் வளரப்போகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸும் பயப்படாமல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது.